ஆர்கே நகர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையோடு நிறைவடையும் சூழ்நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதுபற்றி தேர்தல் ஆணையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அது பற்றி டெல்லியில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, சசிகலா தரப்புல எந்த மாதிரியான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது? சசிகலா தரப்பு வாதங்களை பிரபல வழக்கறிஞரான அரிமா சுந்தரம் தொடங்கினார். அவருடைய வாதத்திலே முக்கிய அம்சமாக இருந்தது கட்சியிலே பெரும்பான்மை ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது என்பது. இரண்டாவதாக, சசிகலா இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் தொடர்வதில் எந்தவிதமான சட்ட சிக்கலும் கிடையாது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதாவது, தேர்தலிலே அவர் போட்டியிட முடியாது என்பது சட்டப்படி உள்ள விதியாகும். ஆனால் அதே சமயத்திலே அவர் கட்சி பொறுப்பிலே இருப்பதற்கு சட்ட ரீதியாக எந்தவிதமான தடையும் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அரிமா சுந்தரம் வலியுறுத்தினார். அது கட்சியிலே எந்தவிதமான பிளவும் இல்லை என்பது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், எதிர் அணியினர் கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. அது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு பொறுப்புகளிலே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அந்த பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. ஆகவே கட்சியில் எந்த விதமான பிளவும் இல்லை என்பதை இன்று தேர்தல் ஆணையத்திலே சசிகலா தரப்பு வலியுறுத்தி இருக்கிறது. இது ஓபிஎஸ் தரப்பும் ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் தெரிவித்திருந்த தகவல் படி கட்சியில பிளவு என்கிற வாதம் எப்போதுமே வரவில்லை. ஆகவே அதை மீண்டும் இன்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். கட்சியில் பிளவு என்று வந்தால்தான் அதிலே யாருக்கு கட்சியின் சின்னம் உரிமையாகும் என்பது பற்றிய கேள்வி எழும். ஆகவே கட்சியில் எந்த பிளவும் இல்லை, கட்சியிலே பெரும்பான்மை எங்களுடன் இருக்கிறது, ஆகவே எங்களுக்குத்தான் சின்னத்தின் மீதான அதிகாரம் இருக்கிறது என்ற வாதத்தை சசிகலா தரப்பு சார்பாக மூத்த வழக்கறிஞரான அரிமா சுந்தரம் எடுத்து வைத்திருக்கிறார். இன்னும் இதைத் தொடர்ந்து முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரலான மோகன் பராசரன் மற்றும் முன்னாள் மத்திய அமைச்சர்களான சல்மான் குர்ஷித் மற்றும் வீரப்ப மொய்லி ஆகியோரும் சசிகலா தரப்பு சார்பாக பல்வேறு வாதங்களை எடுத்து வைக்க இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே மிகவும் மூத்த வழக்கறிஞர்கள் என்பதால் நிச்சயமாக வாதங்களுக்கு கூடுதல் கால அவகாசம் தேவைப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கருதுகிறார்கள். அவர்கள் தகவல் படி இதுவரை அரிமா சுந்தரம் தனது வாதங்களை வலியுறுத்தி முன்வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக மற்றவர்களும் தங்களுடைய வாதங்களை முன்வைப்பார்கள் என்ற சூழ்நிலை தற்போது இருக்கிறது. இந்த வாதங்கள் முடிந்த பிறகு இந்த வாதங்களுக்கான எதிர்வாதங்கள் அல்லது பதில்கள் ஏதேனும் இருந்தால் அதுவும் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து எடுத்து வைக்க நேரம் ஒதுக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறார்கள். முதற்கட்டமாக ஓபிஎஸ் தரப்பில் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டன கணபதி? ஓபிஎஸ் தரப்பு தான் இன்று காலை 10:30 மணிக்கு தனது வாதத்தை தொடங்கியது. அப்போதே மூத்த வழக்கறிஞரான வைத்தியநாதன் ஓபிஎஸ் தரப்பு சார்பாக ஏற்கனவே வலியுறுத்தப்பட்ட முக்கியமான விஷயத்தை, சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட விதமே கட்சி விதிகளுக்கு புறம்பானது. இரண்டாவதாக, அவர் தற்போது தேர்தலிலிருந்து போட்டியிடுவதே தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டிலே தண்டனை பெற்றிருக்கிறார் என்பது காரணமாக அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்படி தேர்தலிலே போட்டியிட முடியாத ஒருவர், தடை செய்யப்பட்ட ஒருவர், யாருக்கு இரட்டை இலை சின்னம் என்பதை முடிவு செய்வது சரியாக இருக்காது. அது சட்டத்தை கேலி கூத்தாக்கும் செயலாகும், ஜனநாயகத்தை எள்ளி நகையிடும் செயலாகும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து கட்சியிலே உள்ள பெரும்பாலான கட்சி உறுப்பினர்கள் எங்களுக்கு தான் ஆதரவளித்திருக்கிறார்கள், அதற்கான ஆவணங்களை நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்திருந்தோம், கிட்டத்தட்ட 6000 பிரமாண பத்திரங்களை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சமர்ப்பித்து அதன் மூலமாக தங்களுக்கு 43 லட்சம் அதிமுக உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒரு பக்கம் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கிறது, கட்சி உறுப்பினர்கள் தான் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும், ஆகவே எங்களுடைய பக்கமே பலமாக இருக்கிறது என்று ஓபிஎஸ் குழு தங்களுடைய வலியுறுத்தல்களை முன்வைத்திருக்கிறது. ஆனால் கட்சியில் செயற்குழு, பொதுக்குழு போன்ற முக்கிய பொறுப்பாளர்கள் எங்கள் ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள். இப்போது எங்களுக்கு எதிராக இருக்கும் பலரே கூட சசிகலா இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுப்பதை ஆதரித்து முன்மொழிந்திருந்தார்கள் என்ற விஷயத்தையும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஆக இப்படியாக இரண்டு பக்கங்களும் தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி.